இது கடலைப்பருப்பு, பூண்டு போட்டு முட்டை பொடி மாஸ் இல்லை ஆம்லெட் எது போட்டாலும் பூண்டு போடுங்க. ஏன்னா முட்டையில் வந்து கேஸ் இருக்குது. அதனால் பூண்டு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கேஸ் இதாகாது. இப்போ வந்து வெங்காயம் போட்டுருவோம். அதிலே வந்து பச்சை மிளகாயும் போட்டுருவோம். கருவேப்பிலையும் சேர்த்து அதை போட்டுருவோம். கிள்ளி போடுங்க. அப்படி நல்லா வாசனையாகவும் இருக்கும். கத்தியில் எல்லாம் அறியாது, கையில் போடும். அப்போ தான் அப்புறம் நல்லா வாசனை கம்மி அது அப்படியே வதங்கட்டும். முட்டைக்கு தேவையான உப்பு போடலாம். வெங்காயம் அப்படியே வெங்காயத்துலேயே போட்டால் தான் நல்லா வதங்கும், உப்பு ஏறும். நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்துருக்கிறேன். ஓரளவுக்கு வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து முட்டையை உடைச்சிக்கலாம். முட்டை உடச்சி ஊற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து அப்படியே நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன் நான். ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ கொத்தமல்லி லாஸ்ட்டாக அப்படியே எடுத்து விட்டுட்டு பார்க்க ரெட் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. அவ்வளோதாங்க, முட்டை பொடி மாஸ் ரெடி. செஞ்சு சாப்பிடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலில் போய்ட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.